ஜாக்கி சான் மிகப்பெரிய நடிகர். அவன் என்ன பண்ணா, தன்னுடைய 4000 கோடி சொத்துக்களை அப்படியே அனாதை இல்லங்களுக்கு தானமாக கொடுத்தான். கொடுத்துட்டு தன் பையனை கூப்பிட்டு கேட்டான், இதுல உனக்கு வருத்தமாடான்னு கேட்டான். பையனை கூப்பிட்டு கேட்டான். அவன் பேரு ஜெசி ஜான்னு பேரு. அவன் சொன்னான், டேடி எனக்கு இதில் வருத்தம் இல்லை, மிக்க மகிழ்ச்சி. ஏன் தெரியுமா? அவன் அழகா சொன்னான், சார், பிறர் உதவியின்றி உழைத்து சுயமாக முன்னேறுவதுதான் வாழ்வின் வெற்றி என்று ஜெசி ஜான் சொன்னான். தனித்து பறக்கும் பறவைகளுக்குத்தான் வலிமை அதிகம். உன் பேர் இல்லையே, நீ ஃபெயில். இல்லைங்க, நான் நல்லா பரீட்சை எழுதினேன். உனக்கு 1 ரூபாய் அபராதம். இல்லைங்க, நல்லா எழுதிருக்கேன். 2 ரூபாய் அபராதம். எதிர்த்து பேசுறியா? இல்லைங்க, கண்டிப்பா நல்லா எழுதிருக்கேங்க, நான் ஒரு ஏழை வீட்டிலிருந்து வருகிறேங்க. உனக்கு 5 ரூபாய் அபராதம். இப்படியே தொகை ஏறிட்டே போய் 10 ரூபாய் ஆயிடுச்சு. தேர்ச்சி லிஸ்ட்ல படிச்சிட்டீங்க. அந்த வகுப்புல முதல் மாணவன் யாருங்கிறத நீங்க அந்த டேபிள்லயே வச்சுட்டு வந்தீங்க. அதை படிங்கன்னு கொடுக்கிறார். அந்த வாத்தியார் எடுத்து படிக்கிறார். ராஜேந்திரன் படிச்சோன்னு அந்த மாணவன் சொல்றான், அது நான் தான் சார்ன்னு சொல்றான். அந்த மாணவன் யார் தெரியுமா? சுதந்திர இந்தியாவின் முதல் ஜனாதிபதி பாபு ராஜேந்திர பிரசாத் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யாராவது தீர்ப்பாங்களா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணாத. அவன் சொல்றான், ஒருவனையும் யாரை வேணாலும் எதிர்த்து நில். அழகா சொல்றான் பாருங்க, யாரை வேண்டுமானாலும் எதிர்த்து நில், ஒருபோதும் எதிர்பார்த்து நிற்காதே. சார், இந்த உலகம் இருக்குதே, பழி சொல்லும் சார், வழி சொல்லாது சார். பழி சொல்லும், ஆனா வழி சொல்லுமா? ஒரு சுதந்திர போராட்ட காலத்திற்கு முன்பு கல்கத்தாவில் அப்பெல்லாம் எப்படின்னா, இப்பதான் நம்ம பாஸ் ஆயிட்டோம்னா நமக்கு செல்லுக்கு வரும், நோட்டீஸ் போர்டில் ஒட்டுவாங்க. அப்பெல்லாம் எப்படி தெரியுமா? 7ஆவதுல இருந்து 8ஆம் வகுப்பு போகணும்னா ஆசிரியர் நிற்பார், பேரை படிப்பார், டே நீங்க எல்லாம் தேர்ச்சி, அடுத்த வகுப்பு 8ஆம் வகுப்புக்கு போயிடுங்க அப்படின்னு சொன்ன காலம் ஒன்று இருந்துச்சு. கல்கத்தாவில் நடந்த சம்பவம். ஒரு வகுப்புல ஒரு ஆசிரியர் வந்தார். வந்துட்டு எல்லாருடைய பேரையும் படிக்கிறார். நீங்க எல்லாம் 8ஆவதுல இருந்து 9ஆவிற்கு தேர்ச்சி அடைந்து விட்டீர்கள் போங்கிறார். எல்லா மாணவரும் போயிட்டா. ஒரே ஒரு பையன் அப்படியே தயங்கி நிற்கிறான். ஐயா, உன் பேர் என்ன? என் பேர் ராஜேந்திரன். உன் பேர் இல்லையே, நீ ஃபெயில். இல்லைங்க, நான் நல்லா பரீட்சை எழுதினேன். உனக்கு 1 ரூபாய் அபராதம். இல்லைங்க, நல்லா எழுதிருக்கேன். 2 ரூபாய் அபராதம். எதிர்த்து பேசுறியா? இல்லைங்க, கண்டிப்பா நல்லா எழுதிருக்கேங்க, நான் ஒரு ஏழை வீட்டிலிருந்து வருகிறேங்க. உனக்கு 5 ரூபாய் அபராதம். இப்படியே தொகை ஏறிட்டே போய் 10 ரூபாய் ஆயிடுச்சு. அந்த பையன் அப்பயும் விடல, நான் நன்றாகத்தான் சார் தேர்வு எழுதியிருக்கேன்னு சொல்றான். அந்த நேரத்தில் அலுவலகத்திலிருந்து ஒருத்தர் வர, ஒரு சுண்டு சீட்டை எடுத்துட்டு வர, சார் நீங்க ப்ரொமோஷன் லிஸ்ட்லாம் படிச்சாச்சா, தேர்ச்சி பட்டியல படிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்டார். படிச்சாச்சு சார். ரைட், தேர்ச்சி லிஸ்ட்ல படிச்சிட்டீங்க. அந்த வகுப்புல முதல் மாணவன் யாருங்கிறத நீங்க அந்த டேபிள்லயே வச்சுட்டு வந்தீங்க. அதை படிங்கன்னு கொடுக்கிறார். அந்த வாத்தியார் எடுத்து படிக்கிறார். ராஜேந்திரன் படிச்சோன்னு அந்த மாணவன் சொல்றான், அது நான் தான் சார்ன்னு சொல்றான். அந்த மாணவன் யார் தெரியுமா? சுதந்திர இந்தியாவின் முதல் ஜனாதிபதி பாபு ராஜேந்திர பிரசாத் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாமே நம்ம கையில இருந்து வருது. ஒருத்தன் போய் கேட்டான், ஒரு முனிவர்கிட்ட கேட்டாங்க, இந்த உலகத்தில் புனித நீர் எது என்று கேட்டான். உலகத்துல எதிரா புனிதமான நீர்? கங்கை நீரா, ஆற்று நீரா, ஊற்று நீரா, குளத்து நீரா, தன் மகனை தவிக்க விட்டு ஐயோ மகனை காணவில்லையே என்று தாய் விடுகின்ற கண்ணீரா, இல்லை வானத்தில் இருந்து பொழிகிறதே மழை நீரா? அத்தனையும் இல்லை. எது தெரியுமா இந்த உலகத்தில் புனிதமானது? காலை முதல் அந்தி மாலை வரை எவன் உழைத்து அவனுடைய உடலில் இருந்து வருகிறதோ வியர்வை, அதுதான் இந்த உலகத்தில் புனித நீர்னு சொன்னான். இந்த உலகம் கலகக்காரன்னு சொன்ன கலீலியோ தாசா அற்புதமான கண்டுபிடிப்புகளை இந்த உலகத்திற்கு தந்தான். சார், முட்டாள்னு சொன்ன தாமஸ் ஆல்வா எடிசன் தான் இந்த மின்விளக்குகளை கண்டுபிடித்தான். சார், அகராதி பிடிச்சவன் சொன்ன நியூட்டன் தான் புவியீர்ப்பு விசையை கண்டுபிடித்தான். சார், நான் எளிமையா சொல்லி முடிக்கணும்னு சொன்னா, அழுகைகளுக்கு பிறந்தவன் என்று சொன்ன சார்லி சாப்ளின் தான் இந்த உலக மக்களை சிரிக்க வைத்தான் என்று சொன்னால், வெற்றி என்பது பிறரிடம் இல்லை, அது நம்மிடம் இருக்கிறது. நான் இறுதியாக ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன் சார். எங்களுடைய கவிஞர் வந்திருக்கிறார். அதனால ஒரு பழமொழி பாடல் ஒன்று இருக்கு. சங்க காலத்துல அழகான ஒரு பழமொழி, ஒரு பாடல் சொல்லுது. நான் சொல்லல, ஒருத்தனுக்கு கஷ்டம், எனக்கு கஷ்டம், இல்ல உங்களுக்கு ஒரு கஷ்டம், உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த கஷ்டத்தை யாரு தீப்பான்னு ஆராய்ச்சி பண்ணாத. நான் சொல்லல, சங்க இலக்கியம் சொல்லுது, சங்க பாடல் பழமொழி சொல்லுது. எனக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, இத யாராவது தீர்ப்பாங்களா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணாத. அவன் சொல்றான், ஒருவனையும் யாரை வேணாலும் எதிர்த்து நில். அழகா சொல்றான் பாருங்க, யாரை வேண்டுமானாலும் எதிர்த்து நில், ஒருபோதும் எதிர்பார்த்து நிற்காதே. அந்த பாடலுடைய வரி என்ன தெரியுமா? எமக்கு துணையாவார். எனக்கு கஷ்டம் அப்படின்னா யார் எனக்கு துணை வருவா அப்படின்னு தேடாதரா. எமக்கு துணையாவார்
வேண்டுமென்று எண்ணி தமக்கு துணைவாவார் தாந்தறிதல் வேண்டா பிறர்க்கு பிறர் செய்வதுண்டோ அப்படின்னா. பிரத்தியாருக்கு உதவி செய்ய முடியாதுரா. கடைசியா அதற்கு ஒரு அழகான ஒரு தீர்ப்பு சொன்னா சார். தமக்கு மருத்துவர் தாம், தமக்கு மருத்துவர் தாம். எனக்கு துன்பம் வந்துருச்சு, கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அதற்கான பரிகாரம் வெளியிலே இல்லை, அதற்கான மருந்து உன்னிடம் இருக்கிறது என்று சொன்னால் நான் ஒரே வரியிலே இந்த பட்டிமன்றத்திற்கான எங்கள் தலைப்பிற்கான வாதத்தை நாங்கள் என்ன வைக்கிறோம் தெரியுமா சார்? இந்த உலக மக்களோடு சேர்ந்து வாழலாம், இந்த உலக மக்களோடு சேர்ந்து வாழலாம், ஆனால் ஒருபோதும் யாரையும் சார்ந்து வாழக்கூடாது என்பதுதான் இந்த தமிழர் திருநாளுடைய நோக்கமாக வைத்து நாங்கள் சொல்ல வந்தது எல்லாம். நம்முடைய வாழ்க்கை என்பது நம் கையிலே இருக்கிறது, நம் கையிலே இருக்கிறது என்று சொல்லி சின்ன சின்ன சோகங்களால் வாழ்க்கை வாடிவிடும். வாடிவிடும் பூக்கள் கூட இதழ் விரித்து சிரிக்கிறது. வாழ பிறந்த உனக்கே அழுகை வருகிறது. அமாவாசை வருவது கூட நட்சத்திரங்களை ரசிப்பதற்குத்தான். சிரித்திரு சிலிர்த்தலு ஊற்றுபோல் மனதில் உற்சாகம் நிரப்பு, இருப்புக்கும் நீயே இலக்கணம், என்னாலும் நீங்கள் வாழணும் என்று சொல்லி விழிக்கட்டும் விழிகள், விடியட்டும் இரவு, சாகட்டும் சங்கடங்கள், சரியட்டும் சவால், வாழட்டும் தமிழ், சிறக்கட்டும் வசந்த் தொலைக்காட்சி நேயர்களின் புகழ் என்று சொல்லி இடம் அமர்கிறேன். நன்றி, நல்வணக்கம். சரியான ஒரு வாதம். தனித்து பறக்கும் பறவைகளுக்குத்தான் பலம் அதிகம் என்ற சிந்திக்கக்கூடிய கருத்துக்களோடு உலக புகழ்பெற்ற நடிகர் ஜாக்கி சானுடைய பல கோடி சொத்துக்களை பிறருக்கு எழுதி வைக்கும்போது தன் மகனுக்கு உன் கையில்தான் உன் வாழ்க்கை இருக்கிறது என்று ஒரு வெற்றியாளன் சொல்லிவிட்டு போனதிலிருந்து பழி சொல்லும் உலகம் வழி சொல்லாது என்று நமக்கு ஓங்கி அரைந்து சொன்னதோடு பல்வேறு கருத்துக்களை ரொம்ப ஆணித்தரமாக முனைவர் சசிகுமார் எடுத்து வைத்திருக்கிறார். இதை கேட்கும்போது ஆமாம் தானே அப்படின்னு தான் தோணும். ஆனால் அடுத்து பேச வரவர் யாருன்னு தெரியல உங்களுக்கு. அவர் பேர் சொன்னாலே கலகலகலன்னு இருக்கும் அரங்கம். நான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் கொஞ்சம் கடைசியில் பேசலாமே அப்படின்னு. அப்படி தான் இங்கே வரைக்கும் வந்தோம் அந்த அரங்கத்துக்குள்ளே. அவர் சொன்னார், இல்லை இந்த பயிலூலை நம்ப முடியாது, நான் பேசுகிற வரைக்கும் இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரியாதுண்ணா, நீங்கள் பேசுகிற வரைக்கும் இருப்பாங்க அப்படின்னா, இருந்தாலும் நான் அவங்க முன்னாடியே நான் பேசுகிறேன்னார். ஏனால் பேராசிரியர் பழனி என்பவர் இன்று நேற்றல்ல, அவர் ஏறிய முதல் மேடையிலிருந்து நான் அவரோடு பயணிக்கிறேன். விஜய் டிவியில் அவர் ஏறிய முதல் மேடையிலிருந்து அவரோடு பயணிக்கிறேன். அன்புக்கும் கலகலப்புக்கும் புன்னகைக்கும் பஞ்சமில்லாதவர். ஆனால் பட்டிமன்றம் வந்துச்சுன்னா எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு யுத்த களத்தில் வருவார்னு நான் நினைக்கிறேன். இப்போ முனைவர் ஜெயிக்க போகிறாரா பேராசிரியர் ஜெயிக்க போகிறாரான்னு பார்ப்போம் வாங்க.